ஆணுறையை பயன்படுத்தாமல் கருத்தரிப்பதை தவிர்ப்பது எப்படி? திருமணமான புதிதில் தம்பதிகளின் மத்தியில் இருக்கும் பொதுவான பயம் இந்த கருத்தரிப்பு விஷயம்தான். ஏனெனில் அவர்கள் சிறிது காலம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டுமென நினைப்பதும் உண்டு. கருத்தடை என்ற கருத்தடை மாத்திரைகளும் ஆணுறை மட்டுமே நமக்கு நினைவில் வரும். ஆனால் கருத்தடை மாத்திரைகளால் பெண்களின் உடல்நிலையில் பக்க விளைவுகளை உண்டாக்கும். அதனால் ஆணுறையை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்து கொண்டிருப்போர் இந்த விஷயங்களை பின்பற்றினால் உங்கள் கவலைக்கு தீர்வு கிடைக்கும். ஆணுறையை பயன்படுத்தாமல் எப்படி கருத்தரிப்பை தள்ளிப்படுவது என்று குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதற்கு வழிகள் உண்டு. இவை 100% பயன் தராது என்றாலும் 90% கை கொடுக்கும். சரியான நாட்களை தேர்ந்தெடுத்து உறவு கொள்ளுதல், அதாவது மாதவிலக்கு ஆரம்பிக்கும் முன் 4 நாட்களுக்கும் மாதவிலக்கு முடிந்து 4 நாட்கள் வரையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் கரு பலவீனமானதாக இருக்கும். கருத்தரிக்கும் வாய்ப்பும் மிகவும் குறைவு. காப்பர் டி என்பது பெண்ணின் அந்தரங்க உறுப்பில் பொருத்தும் கருவி. மருத்துவரின் உதவியுடன் இதை பொருத்தி கொள்ளலாம். இதுவும் கருத்தரிப்பை தடுக்கும். உடலுறவின் போது ஆண்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். உறவு கொள்ளும் போது விந்தை பெண்களுடைய உள்ளுக்குள் செலுத்தாமல் விந்து வெளியேறும் முன் ஆணுறுப்பை வெளியே எடுத்து விட வேண்டும். இந்த முறைப்படி 80% வரை கருத்தரிப்பை தடுக்க முடியும். முன் விளையாட்டுக்கள் மற்றும் வாய்வழி உறவு முறையில் மட்டும் ஈடுபட்டாலும் இன்பம் கிடைக்கும். கருத்தரிப்பு அபாயம் இருக்காது. குழந்தை பெற்ற தம்பதிகளாக இருந்தால் குழந்தை போதும் என்று நினைத்தால் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். இந்த வழிமுறையை பின்பற்றினால் ஆணுறை பயன்படுத்தாமலேயே கருத்தரிப்பை தவிர்க்க முடியும்.